ஹலோ எவ்ரிவன். அனதர் வீக்கெண்ட் இன் சென்னை. இன்றைக்கி நம்ம விஜிபி மெரைன் கிங்டம் தான் வந்திருக்கோம். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம டிக்கெட்ஸ்லாம் ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. பட் உள்ள விஆருக்கு மட்டும் தனியாக 500 பே பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் ஒரு டபுள் மைண்டடில் தான் விஆர் அட்டென்ட் பண்ணேன். பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபிக்ஷனல் தான், பட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கங்கே ஸ்பேஸ் கொடுத்து இந்த மாதிரி உள்ளே போய் ஃபிஷ் பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. குனிஞ்சு உள்ளே போய் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய கிட்டக்க பார்க்குற மாதிரி அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. நிறைய பெரிய பெரிய ஃபிஷ் அவங்களுக்கு ஆக்சுவலாக மெயின்டெனன்ஸ்க்கே ரொம்ப ரொம்ப க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ்க்கே அவங்களுக்கு ரொம்பவே ஒரு பெரிய இதுதான். அப்பப்போ ஆள் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கங்கே ஃபிஷ் வந்து இந்த மாதிரி ஃபிஷ்லாம் வந்து டச் பண்ணக்கூடாது. ஸோ அங்கங்கே ஆள் நின்று சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதை நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், எதனாலும் பண்ணிக்கலாம். பட் வந்து நம்ம டச் மட்டும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிற ஃபிஷ்ஷு. இந்த கோல்ட் ஃபிஷ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உள்ளே போனோன்னே அப்படியே இறங்குனோன்னே கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஃபிஷ் இருந்துச்சு. நீமோலாம் இருந்துச்சு. அங்கே நாங்கள் நீமோலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கார்ட்டூனில் பார்க்குற நிறையா ஃபிஷ் இதெல்லாம் உண்மையாக இருக்கும்னே எனக்கு தெரியாது. நான் இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்த்தேன். நெக்ஸ்ட்டு பார்க்குற நீங்கள் ஃபிஷ்லாம் பாருங்களேன். இதெல்லாம் வந்துட்டு ஒரு கார்ட்டூனில் பார்க்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு. ஸோ இது ரொம்ப நேரம் நான் இந்த ஃபிஷ் கிட்ட தான் நின்றுட்டுருந்தேன். ஏன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் நீங்கள் ஒன்று வீடியோவில் பார்க்குறப்ப தெரியாது. நிறையா கொச்ச கொச்சன்னு அந்த அந்த டேங்க்குள்ளே பார்க்குறப்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த ஃபிஷ் தான் வந்துட்டு ரொம்ப நிறையா அங்கே வந்து குட்டி சைஸில் பெரிய சைஸில் நிறையா இருந்துச்சு. அங்கங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு அந்த அண்டர் கிரவுண்ட் மேலே அங்கே போயிருந்தோம். அதுவுமே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதாச்சும் நம்மளை சுற்றி மீன் போயிட்டே இருக்கும். பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக இந்த சைட் ஃபுல்லாமே ஷார்க் தான் விட்டுருந்தாங்க. அதாச்சும் ஷார்க் நம்ம கிட்டக்க வர மாதிரி, மேலே வர மாதிரி அந்த மாதிரிலாம் தெரியும். ரொம்ப நீட்டாக க்ளீனாக வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த சைட் ஃபுல்லாமே ஷார்க் தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு 10 போல் போயிருப்போம். ஆல்மோஸ்ட் வெளியே வர்றதுக்கே ஒரு 12:30 1 ஆகிருக்கும். ஸோ அவ்வளோ நேரம் நாங்கள் உள்ளே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. நீட்டாக இருந்ததுனால அங்கங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டும் வர மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ.